வணக்கம் தமிழக மக்களே. 2020 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை வச்சு ஓட்டு போட போகும் தமிழக மக்களே. சிந்திச்சு ஓட்டு போட போகும் தமிழக மக்களே. சிந்திக்காமலும் ஓட்டு போட போகும் தமிழக மக்களே. இதுதான் உண்மையை தான் பேசணும். சிந்திக்காதவங்க சிந்திக்க ஆரம்பிங்க. சிந்திச்சவங்க இன்னும் அதிகமாக சிந்திங்க. நீங்கள் சிந்திச்சாதான் நல்லா இருப்பீங்க. சிந்திக்காட்டி நம்ம நல்லா இருக்க முடியாது. உங்கள் வீடு நாடு நல்லா இருக்க முடியாது. அதனால் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. சிந்திச்சு ஓட்டு போட்டுக்கிட்டேன். ஓட்டுக்கு காசை வாங்கிக்கிட்டு தீயசக்தி திமுக எல்லா ஊர்களையும் காசை வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. இன்னொன்று, தேர்தல் அறிக்கையில் இலவசம்னு வரும். இலவசம் அது உங்கள் வரி பணம், அப்போ வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் இலவசத்துக்காக ஓட்டு போட்டு போயிடுறீங்க தீயசக்தி திமுக. அடுத்து இந்த பாருங்கள், கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அவங்களாம் உங்களோட அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, சொந்த பந்தமாக இருந்தால் தான் அழுகுவீங்க, கதறுவீங்க. வேறு யாரோ அது யாரோ நம்ம யாரோ நமக்கு எதுக்கு, அதுக்காக நம்ம எதுக்கு கண்ணீர் வடிக்கணும், அதை எதுக்கு நம்ம நினைக்கணும் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் தீய சக்தி, சரிங்களா? அதுக்கு பேர் தான் தீய சக்தி. அந்த தீய சக்தி தான் அந்த திமுக கூட்டத்தோட போய் சேருது. இதை நான் எப்போயே கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தீய சக்தி தான் திமுக கூட்டத்தோட போய் சேருது. 2021 ஜெயிக்க வச்சது அதுதான், அந்த தீய சக்தி தான். நான் என்ன சொல்கிறேன், தீய சக்தியை தூக்கி விளக்க மாத்திரம் செருப்பாடி அடித்து விரட்டுங்க. தூய சக்தியை உங்களுக்குள்ளே வைங்க. நல்ல எண்ணம், அதான் உண்மையான பக்தி. தயவு செஞ்சு சிந்திங்க.